ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு வகையான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், முக்கியமாக இந்த காலகட்டங்களில் ஒரு சில நபர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இந்த நாட்களை உங்களுக்கு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி எளிமையான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 வருடத்தினுடைய 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க ஒரு கலவையான காலமாக தான் இருக்க போகுது. அதாவது மாதத்தினுடைய முற்பாதியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட பிற்பாதியில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய முற்பாதியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காமல் பிரச்சனைகளானது நடக்கும். பிற்பாதியில் போக போக உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் ஆனது இருக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவரோட பார்த்திங்கன்னா சூரியன், புதன் இந்த கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடங்கள்லாம் இடமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பல வழிகளில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தைரியமாக இருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து ஒன் பை ஒன்னாக என்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வேலையில் உங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, நிறைய சுமைகள் இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ காலமாகவே மகர ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஆளப்பட்டுட்டு இருந்தார். அதாவது 7.5 சனியானது நடந்துட்டு இருந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இது வரைக்கும் இருந்த அளவுக்கு இல்லாமல் இனிமேட்டுக்கு உங்களுக்கு அந்த சுமைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுதா அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட் இப்போ இருக்கும். அந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாமே குறைஞ்சிரும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தொடங்குங்க. இதுதான் சரியான நேரம். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராதுங்க. அதுலேயும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பிறந்த உடனே 3வது வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு லக்கியான ஒரு டைமிங்காக இருக்குது. அதனால் அந்த நாளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே சரியாயிடும். இனிமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் முதல் பாதியில் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் செலவு பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க. ஏன்னா நாட்கள் போக போக உங்களுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ புதுசாக வருமான வாய்ப்புகள் வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த செலவுகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி வாராக்கடன் இருந்தது அப்படின்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு வசூலாயிடுங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுடைய கல்வி, சுபகாரியங்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. பட் சுப செலவுகளாக செய்யும் பொழுது சந்தோஷமாக தானே இருக்கும். அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உறவினர்களோடு நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும் போது மட்டும் கவனமாக பேசுங்க. முக்கியமாக உங்களுக்குன்னு ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. எப்போது நம்மளுடைய சீக்ரெட்ஸ் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போலேருந்து நம்ம அவங்களுக்கு அடிமையான மாதிரி தான், அடிக்ட் ஆன மாதிரி தான், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது தனிப்பட்ட சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை ஷேர் பண்ணிக்காதீங்க. அது அந்த அளவுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்க உங்களோட பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாலுமே கூட அது என்றைக்கு ஆனாலுமே அது உங்களுக்கு ஆபத்தானது தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. மகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், சோர்வானது இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் உடலை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் தான் அதிகமாக வருது அப்படின்றதுனால நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உணவு விஷயத்தில் தான் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் எடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த மந்த நிலையானது மாறி போயிடும். ஸோ உங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்க ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகக்கூடியவர்களாக மகர ராசி நேயர்களே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து வெற்றி பெற போகிறீங்க. நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறிப்பாக தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றியில் தாங்க முடியும். ஸோ நம்ம என்ன விஷயங்கள் செய்கிறோம், எப்போ செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே டைமிங் நல்லா இருக்குன்றதுனால எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட்டோடைய செகண்ட் வீக்குக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் குறிப்பாக நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மட்டும் தேர்ட் வீக் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனாலுமே நமக்கு பாதிப்புகள் அப்படின்றது இதனால் இல்லாமல் போயிடுமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே நல்லது மட்டும் செய்கிறது கிடையாது. ஒரு சில கிரகங்கள் நமக்கு தீமைகளையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும்? முதல்ல வந்து தேவையில்லாமல் விவாதங்களை எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. யாரு கூடயும் வந்து அதிகமாக பேசாதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அவங்களோட வந்து நீங்கள் போட்டி போட்டுட்டு பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ரெண்டாவதாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பண பரிவர்த்தனை. பணம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தேவையானது. ஸோ அதனால் நம்ம யாருக்கு கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறீங்க, அதிகமான தொகை கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட் நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு ஆபத்துக்கள் தான் வந்து ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன நீங்கள் பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை வந்து நம்ம குறைக்கணும். நல்ல விஷயங்களானது அதிகமாகணும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கணும். இதுதான் நம்மளுடைய பேசிக்கான ஒரு கோரிக்கையாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியதுன்னா இறை வழிபாடு தாங்க. ஸோ இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேலையில் மாற்றம், சுபகாரியங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் முழுசாக வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை செய்துக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 50லேருந்து 60% எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். ராசியை பொறுத்து மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுதும் இன்னும் நிறைய விஷயங்களானது மாறுபட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 காலத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கன்னிராசியில் வந்து பயிற்சியாகி அதுவும் நீச்ச நிலையை வந்து அடையிறாரு. அதே மாதிரி செவ்வாய், புதன் இது 2 கிரகங்களுமே பகைஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. மேலும் சூரியன், புதன் ஆட்சி பெற்று அமர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு கிரக நிலைகளுடைய அமைப்பால், சேர்க்கைகளால் நிறைய யோகங்களும் இருக்குது. அதே மாதிரி நிறைய அசுப பலன்களும் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் மகர ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களானது நிறைய நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு உடல் நலம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளே இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். என்னடா இது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, இதை நம்ம எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறோம், இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு குழம்பி தவிக்கிறீங்களா? ஸோ எந்த பிரச்சனை வந்தாலுமே கூட உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அது தான் எல்லாத்தையும் வந்து உடைக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த டைம் மகர ராசி நேயர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு லாபமும் இருக்குங்க. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட இருந்து தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து கிடைக்க போகுது. ஸோ அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நேர்மறையான விஷயங்களும் உங்களுக்கு இந்த டைமில் நடக்கும். அதே மாதிரி திருமணமாகி இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக மாறப்போகுதுங்க. அதே சமயம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அதிகமாக பயணங்கள் போகிற மாதிரி கூட இருக்கும். அந்த பயணங்களில் நீங்கள் பார்த்து கவனமாக வந்து போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த பயணம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது.
குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். நிதானத்தை கடைப்பிடிங்க. எதையுமே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டோ செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம பொறுமையாக செய்யும் பொழுது தான் அதில் நல்ல விஷயங்கள் நடக்கும், சரியாக நடக்கும். குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் பேச்சில் தான் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து பேசுங்க. அந்த இடத்துல நம்ம பேசுகிறது சரிதானா அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு வந்து காயங்களானது ஏற்பட்டுடும். அதனால் அதை வந்து சரி பண்ணவே முடியாமல் போயிடும். அதனால் பேசக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசியமாக நீங்கள் இந்த விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனாலையும் தேவையில்லாத சிரமங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையுமே கூட இந்த டைமில் எடுக்காதீங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த டைம் உங்களுடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக வந்து எரிச்சல் இருக்கும், நல்ல ஒரு கோபம் இருக்கும், அதுவும் அதிகமான ஒரு கோபம் கூட இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதை எல்லாத்தையுமே விட்டுடுங்க. அது இந்த மாதத்தில் நீங்கள் விடுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிதானமாக இருக்கணும். உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப வந்து கூலாக இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதையும் கூட நீங்கள் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து கிடைக்க போகுது. ஸோ மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகப்படியான முதலீடுகள் வேண்டாம், அது ஆபத்தானது. ராசிநாதன் ராசியில் இருக்கிறாரு, அதாவது ராசிநாதன் 3ல் அமர்ந்து குருவுடைய பார்வை வந்து பெறாரு அப்படின்றதுனால இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகுது. ஸோ எதை செய்கிறதா இருந்தாலும் சரியான பாதையில் நீங்கள் கொண்டு போங்க, அதுவே போதும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பம் எல்லாமே வந்து விலகி நல்ல ஒரு சுபிட்சமானது கிடைக்க போகுது. நல்ல வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ அதிகமான ஆர்வமெல்லாம் வந்து இருக்கும். உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து ஈடேறுங்க. எதை நீங்கள் யாருக்காக வந்து விட்டு கொடுத்தீங்களோ அந்த ஒரு நல்ல உறவுகளை வந்து இப்போ நீங்கள் பலப்படுத்திக்கோங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, ராகுவோட சந்திரனும் இருக்கிறாங்க அப்படின்றதுனால முதலீடுகளில் வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஆனால் முதலீடுகள் எதில் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக யோசித்து பண்ணணும். திறமைக்கும் நுண்ணறிவுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். நல்ல முதலீடுகள் செய்யுங்க, நல்லபடியாக வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அப்படி ஒரு வேளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றிடணும். ஏன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லா வழிகளிலும் பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஸோ நல்ல ஒரு நேரத்தை வந்து பயன்படுத்துங்க. சனி 3வது இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி இருக்குது. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக வந்து இருங்க. அதே மாதிரி இந்த டைமில் உண்மை நேர்மை இது எல்லாமே உங்களை எப்பவும் வாழ வைக்கும். ஸோ நல்ல ஒரு நேரத்தில் வந்து இருக்கிறதுனால இந்த டைமிங்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மினிமம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.